ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக இந்தியன் பிஎம் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 2024 16 வயசு கீழே இருக்க பசங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடந்த சில பொலிட்டிக்கல் ரேலியில் கூட இந்தியாவிலும் இதே மாதிரி பேன் இம்போஸ் பண்ற மாதிரி சில ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க. அதாவது அவங்க கிட்ட தெரியாத விஷயமே இல்லை. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜிக்கல் லிட்ரஸி, அதாவது எந்த கேட்ஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் டிசபிலிட்டி எதுவுமே அவங்களுக்கு அதுல இருக்காது. அவ்வளவுதான். சோஷியல் மீடியா ரொம்ப பெனிஃபிட். அதனால நம்ம வீட்டுல இருக்க எல்லா பசங்களையும் சோஷியல் மீடியா ஃபுல்லா யூஸ் பண்ணி 24 ஹவர்ஸும் அதிலே இருக்க விட்டுலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சோஷியல் மீடியால பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 4, 5, 10 வரைக்கும் தான் என்ன முடியும். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ், அது தேவையில்லாத விஷயம்னு பாத்தீங்கன்னா 10 பக்கம் 20 பக்கத்துக்கு நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா 18+ இருக்க கண்டென்ட்டுக்காக தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் இங்க அல்காரிதம் பாத்தீங்கன்னா அடிக்டிவா இருக்கும். அதாவது டூம் ஸ்டாலிங் சொல்லுவாங்க. நீங்க ஒரு கண்டென்ட் வந்து இப்படி மேல மேல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன் பார்த்தேன்னு நம்மளுக்கு தெரியாது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது. பட் நம்ம மைண்ட்ல வந்து டோபமைன் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரிட் ஆகும். அது ஃபீல் குட் ஹார்மோன் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வீடியோ பார்க்க பார்க்க அப்படியே செக்ரிட்டா இருக்கும். இது வந்து ஒரு அடிக்ஷனாவே மாறிடும். ஸோ இது வந்து ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அடல்ட்டாலேயே இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இவங்க வந்து 18, அதாவது 16 வயசு கீழே இருக்காங்கன்றனால கண்டிப்பா அவங்க பெரிய அடிக்ஷன் ட்ராப்ல சிக்கிப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாலே மூழ்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். எதுக்கு அவங்க இது ஓவர்லோட் ஆகுதுன்னு தெரியாமலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரியல் வேர்ல்ட்ல இருக்க யாரு கூடயும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. எல்லாமே அந்த ரியல் வேர்ல்ட்லயே இருப்பாங்க. ஸோ வந்து சோஷியல் மீடியா தான் உண்மைன்ற மாதிரியே மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து சோஷியல் மீடியா ரொம்ப அடிக்டிவா இருக்கனால ரியல் வேர்ல்டு விஷயமான படிக்கிறது, புது ஸ்கில் டெவலப் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தள்ளி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலே அவங்க இளமை வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் நடக்கிற சைபர் கிரைமுக்கு அதிகமா ஏரியா வருது நம்ம வீட்டு பச்சிளம் குழந்தைகள் தான். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி 16 வயசு கீழே இருக்கவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. பட் இன் ரியாலிட்டி 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க டெக்னாலஜி, VPN அது இதுன்னு போட்டு எப்படியாவது சோஷியல் மீடியா ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பேன் மட்டும் பண்ணாம பேரண்ட்ஸ் வந்து பசங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறது, சோஷியல் மீடியா அல்காரிதத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றது, அது மட்டும் இல்லாம அல்காரிதத்துக்கு நிறைய ஃபைன் போடுறதுன்னு EUல பண்ற மாதிரி நிறைய மெஷர்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஊர் குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.